अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू बरसाना किचन. இன்னைக்கு வந்து சாயித்தோட பர்த்டே, அதனால இன்னைக்கு ஃபுல்லா சாயித்தோட vlog தான் பார்க்க போறோம். நேத்து வந்து Dress எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அதனால தொண்டையில ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கு. இப்ப காலையில வந்து கரெக்ட்டா 7 மணி ஆகுது. நல்ல வெயில் அடிக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எங்க வீட்ல வந்து ஜன்னல் நிறைய இருக்கும். அதனால வந்து காலையில பயங்கரமா வெயில் அடிக்கும். தக்காளி கிலோ 80 ரூபான்னு விற்கிது பக்கத்தில் வேனில் வந்து. நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். சாகித் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. இன்னும் பர்த்டேக்கு வந்து நாங்கள் எதுவுமே ரெடி பண்ணல. டிஃபன் கூட நான் ரெடி பண்ணல. அவனுக்கு டீ கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லஞ்ச் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அவனை எழுப்பிடலாம். அதுக்கு முன்னாடி பலூன் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலி பார்த்தோம்னா இதான் நான் வீடியோ எடுக்கிற ரூமு. இது வந்து பெட்ரூம் கிடையாது. இதான் நான் வீடியோ எடுக்கிற ரூம்ஸு. பலூன் காட்டலாம். இது வந்து பலூன்ஸு. இது வந்து ஹாப்பி பர்த்டேன்னு இருக்குல்ல, அது வந்து இது உள்ளது. அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நைட்டு ஆக்சுவலி அவன் தூங்குறப்பே வந்து இதெல்லாம் வந்து ஊதி வைக்கலாம்னு நினச்சிருந்தான். ஆனால் டைம் இல்லை. வெளியில் போயிட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் வந்து டியூஷன் வேறு எடுத்தேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு. சீக்கிரமாகவே படுத்து தூங்கிட்டோம். ஒரு 11 o'clockலாம் படுத்துட்டோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு. பொதுவாகவே நான் படுக்கிறதுக்கு 12க்கு மேலே ஆகும். ஏன்னா எடிட்டிங் அதெல்லாம் இருக்கும்ல, அதனால கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நேற்று சீக்கிரமாகவே படுத்துட்டோம். இது வந்து ஊதணும். அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன். இது ஆர்டர் பண்ணதே எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ மார்னிங் வந்து அவன் எந்திரிச்சிட்டா பார்த்துருவான். முடிஞ்ச வரைக்கும் அவன் தூங்குறதுக்குள்ள பண்ண பார்ப்போம். அப்படி இல்லாட்டி அவன்கிட்ட எந்திரிச்சதுக்கப்புறம் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவனுக்கு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். அவனுக்கு வந்து கரெக்டாக 10 வயசு. ஆனால் 10 கிஃப்ட்டு கொடுக்கலான்னு நினச்சிருப்பான். பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு வாங்கிட்டேன். ஆனால் இன்னும் அதை எதுவுமே பேக் பண்ணலை. எல்லாமே லஞ்சு முடிச்சு தான் பேக் பண்ணணும். ஒரே ஒரு வேர்டு மட்டும் நான் இது வந்து ஊதி வச்சேன் இப்படிங்கிறது மட்டும். ஆனால் மிச்சம் எதுவுமே இன்னும் ரெடி பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் பலூன்ஸ் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் பலூன்ஸ் இருக்குது. நாங்களும் இன்னும் ரெடி ஆகலை. யாருமே காலையில் இன்னும் குளிக்கலை. அப்படியே ஷாகித்தை வந்து ஃபஸ்ட்டு விஷ் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டேன்னு நான் விஷ் பண்ணலை. விஷ் பண்ணிடலாம் வாங்க. இதான் எங்களோட வீடு. அக்கா பசங்களாம் வீட்டில் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே தூங்குறாங்க. நம்ம தான் போய் சாகித்தை எழுப்பணும். கேமராவை நானே கொண்டு போகிறேன். பூராத்துக்கு வந்து முழிக்க முடியலை, தூக்கம். இருட்டாக இருக்குது. லைட் போட்டுடலாம். சாகித்து நல்லா தூக்கம் நினைக்கிறேன். செல்லக்குட்டி செல்லக்குட்டி சாகி ஹாப்பி பர்த்டே. தூக்கத்தில் இருந்தாலும் எனக்கு ஹாப்பி பர்த்டேங்கிறது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. ஹாப்பி பர்த்டே. இந்த வாடி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. கேமரா வச்சிருக்கதான் அவன் பார்த்துட்டான். அதனால தான் அவன் கேமரா வியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். தேங்க்யூ தேங்க்யூண்டு ஹாய் சொல்லு சப்ஸ்கிரைபருக்கு. ஷாகித்தோட பர்த்டேவை எப்பயுமே நாங்கள் கொஞ்சம் ரிலேட்டிவெலாம் கூப்பிட்டு கிராண்டாக தான் கொண்டாடுவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து நாங்கள் யாருமே கூப்பிட்ற மாதிரி இல்லை. அதுக்கு பதிலாக வந்து ஃபுட்டு வந்து வெளியில் ப்ரைவேட் பண்ணலான்னு நினச்சிருக்கோம் கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்போ வந்து ஷாகித்தை வந்து ஃபஸ்ட்டு குளிக்க சொல்லணும். வந்து எப்பயுமே சீக்கிரம் 6 மணி 6:30க்கெலாம் கூட எழுந்திரிச்சிருவான். நான் தான் லேட்டாக எழுந்திருப்பேன். அவன் தான் ஃபஸ்ட் எழுந்திருப்பான். அவனே அவங்க டாடியும் எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவாங்க. அதை வந்து அவங்க அத்தா கிட்ட இருந்த வந்து பழக்கம் அவனுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து லேட்டாக எழுந்திரிச்சிருக்கான். நேற்று வெளியில் போயிட்டு வந்தோம்ல, அதனால் வந்து தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நேற்று வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் விளையாட வேற செஞ்சான். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி இவ்வளோ தூக்கம்னு நினைக்கிறேன். குளிச்சுரியா மட்டி கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ரஃபீஸ் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம். அது போட்டுடலாம். சாயத்துக்கு அடுத்த பர்த்டே ட்ரெஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். கோட்டு தொங்க விட்டுருக்கோம். இதான் வந்து சாயத்துக்கு அடுத்த ட்ரெஸ்ஸு, கோட் மாடல். இதில் பாவம் நாங்கள் எடுக்கும்போது அந்த கடைக்காரனே ரொம்ப டயர்டாகிட்டார். இதில் இருக்கிற எல்லா கலருமே போட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் எடுத்தோம். அது ரொம்ப சாயத்துக்கு அழகாக சூட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு. நிறைய எல்லா கலருமே இதில் இருந்துச்சு எடுத்தோம். ஆனால் வந்து அவனுக்கு எதுவுமே செட் ஆகலை. இந்த கடைக்காரனே தான் ரொம்ப பாவம். எங்களுக்கு ஒரு டயத்தில் வந்து அவர்கிட்ட கேட்கவே ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா நிறைய ட்ரெஸ் எடுத்து போட்டார். ஒரு 10 கடை ஏறி இறங்கினது தான் சாயத்துக்கு. இவன் கொஞ்சம் லைட்டாக ஃபேட்டாக இருக்கான்ல, அதனால எந்த ட்ரெஸ்ஸுமே அவனுக்கு வந்து ஹிப் சைஸ் சரியாக வராது. ஒன்று நம்ம ஸ்டிச் போனாலும் இல்லாட்டி ரொம்ப நேரம் தேடி பிடிச்சி தான் எடுக்கணும். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? குறி பேண்ட் வந்து தனியாக இருக்குது. மொத்த ட்ரெஸ் நம்ம போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம்.
பிடிச்சிருக்கா சாகி? சாயத்துக்கு வந்து இந்த கலர் அவ்வளோ பிடிக்கல, பிங்க் கலர் தான் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் பிங்க் கலர் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு. டைம் இல்லை, இல்லாட்டி வந்து நம்ம அல்டர் பண்ணியிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன டிஃபன் ரெடி பண்ணணும். இட்லி ஊற்றலாம்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் வேறு ரெடி பண்ணணும். குஸ்கா அப்படி இல்லாட்டி பிரியாணி செய்யலாம்னு நினச்சிருக்கோம். பார்க்கலாம் டைம் பொறுத்து எது செய்கிறதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம லஞ்சுக்கும் அப்புறம் வந்து கேக் வெட்டுற டேத்துக்கும் பார்க்கலாம். ஊடல எல்லா கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நானே பேசிக்கிட்டு இருந்தால் நான் தான் வீடியோ எடுக்கணும், அதனால் டைம் இல்லை, எனக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. மார்னிங் டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றுறேன். இது வந்து நைட் அரைச்ச மாவு. எப்பயுமே நான் இட்லி தோசைக்கு எல்லாமே ஒரே மாவு தான் யூஸ் பண்ணுவேன். தோசைக்கு வேணும்னா கொஞ்சம் இதில் தண்ணி கலந்து ஊற்றிக்கிடுவேன். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா புதினாவும் மல்லியும் ஆஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா சமைக்கிற டயத்தில் சின்ன சின்னதாக வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து சிக்கன் 3 கிலோ வாங்கியிருக்கோம். அதே மாதிரி நான் அதிக அளவில் பிரியாணியோ குஸ்காவோ செய்யும் பொழுது எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான நெய் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு வாசனை ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இது வந்து பாலாடை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இது வெண்ணெயை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நெய்யாக உருக்கணும். பழைய நெய் எல்லாமே காலி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே நெய் ரெசிபி உருக்குறது வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இட்லி ரெடி ஆயிடுச்சு, நெய் உருக்கி தயாராக இருக்குது. இப்போ வந்து நம்ம இட்லி எடுத்துடலாம். அப்புறம் எப்பயுமே இட்லி அவிக்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி வெள்ளை துணி தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி துணி வச்சு எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதை வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் ஆறாமல் இருக்கும். ஏன்னா பசங்க இப்போ தான் டீ குடிச்சிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு எப்படி 9 மணிக்கு மேலே ஆயிரும். இப்படி போட்டு வச்சோம்னா நமக்கு சூடாக இருக்கும். உருக்கி வச்ச நெய்யையும் வடிகட்டிட்டா மார்னிங் வேலை வந்து நமக்கு அப்படியே முடிஞ்சிடும். அதே மாதிரி நெய் வடிகட்டும் பொழுது எப்பயுமே வந்து ஸ்டீல் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஓட்டை விழுந்துடும். இதுதான் சாயத்துக்கு அடுத்த ரஃப் யூஸ் ட்ரெஸ். நான் எப்பயுமே ரஃபாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப காசு போட மாட்டேன். ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் வாங்குவேன். இட்லிக்கு சைடிஷ் பார்த்தோம்னா தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இப்போ சாகித்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மதியானத்துக்கு லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. பட்டர் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து சீரக சம்பாவில் செஞ்ச குஸ்கா. சைடிஷாக பார்த்தோம்னா முட்டை, அப்புறம் தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து தால்ச்சா. இது 3 செஞ்சுருக்கேன். குஸ்காவுக்கும் பட்டர் சிக்கன் கிரேவிக்கு காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். மேலாக கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிட்டு இதை வந்து தம் கட்டிட்டா ஒரு 20 நிமிஷத்தில் நமக்கு வந்து ரெடி ஆயிரும். முட்டையும் ஒரு பக்கம் அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து நம்ம லஞ்சை கொடுக்குறதுக்கு வந்து பேக் பண்ண வேண்டியதான். திடீர்னு சர்ப்ரைஸாக பார்த்தோம்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. சும்மா என்னை பார்க்க வந்தே சொன்னாங்க. அதனால் அவங்கக்கிட்ட வேற கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியே வந்து லஞ்சை வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எனக்கு வந்து எங்கள் அக்கா பையன், எங்கள் அக்கா பொண்ணாலும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க பேக் பண்ணுறதுக்கு. லஞ்ச் எல்லாத்தையுமே பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை கொடுத்துடலாம். ஸ்கூட்டியில் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நான், சாகித், அப்புறம் அவங்க அத்தா 3 பேர் போய் கொடுக்க போகிறோம். சாகித்து கையால் கொடுக்குறப்ப நமக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த தாத்தா வந்து 2 சாப்பாடு கேட்டாங்க. பக்கத்தில் வந்து அவங்க ஒய்ஃப் வேறு இருக்காங்களாம். அதனால நாங்கள் வந்து 2 சாப்பாடு சேர்த்து கொடுத்துட்டோம். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறத நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எல்லோரும் ஒரே இடத்துல வந்துட்டால் நமக்கு வந்து ஒரே வீடியோ முடிஞ்சிடும். இது வந்து நம்ம பார்த்து அங்கங்கே கொடுக்குறதுனால நமக்கு லென்த்தாக வீடியோ போகும். அதனால் நாங்கள் வந்து சில கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நானும் சாகித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து எங்கள் அக்கா பையன், நேம் வந்து சாஃப்ரீத். அது வந்து உங்களுக்கு தெரியும் ஷாஹித். அது வந்து எங்கள் அக்கா பொண்ணு ஷஹானா. இது வந்து சாகியோட ஃப்ரெண்ட் கோகுல். கோகுல் ஹாய் சொல்லு. ஷஹானா ஹாய் சொல்லு. சாஹி, சாஃப்ரீத். இவன் தான் வருங்காலத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுமா. ரொம்ப வந்து யூடியூப் மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான். சாஃப்ரி அப்கமிங் யூடியூபர் தான். அப்புறம் வந்துட்டு நான் ஊதலாம் நினச்சேன். இவங்க எல்லாமே ஹாப்பி பர்த்டேன்னு இவங்களே ஹாப்பி பர்த்டேன்னு ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்க. ஹாப்பி நம்ம தான் பர்த்டே கட்டணும். சாகியை பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நான் தான் பழுது ஊதலாம் நினச்சேன். ஆனால் பார்த்தா அவன் பர்த்டேக்கு அவன் தான் ஊதுன்னு சொல்லிட்டு புறத்தை ஊதிட்டான். சரி நமக்கு வேலை மிச்சம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன்.
அவனை பாருங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு சொல்லி. இதுதான் லாஸ்ட்டு லெட்டர். என்ன லெட்டர் சாகி? பி. பி. சரி, நான் தானே பலூன் ஊதணும் இப்போ உன்னோட பர்த்டேக்கு. அவனுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா, அதனால ஃப்ரெண்ட்ஸ் அவனே ஊதிக்கிறானா பாருங்க. இந்த மாதிரி பேசாமல் எல்லாரும் வீட்லேயும் அவங்களே வேலை பார்த்துட்டு நமக்கு ரொம்ப வேலை கம்மி. சரி, இதுக்கப்புறம் கொண்டாங்க பலூன் வச்சா ஊதுறேன். நான் வந்து பலூன் ஊதி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஊதுனேன். ஆனால் எங்கள் அக்கா பையன் வந்து டக்கு டக்குன்னு ஊதிட்டான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 பலூனுக்கு மேலே ஊதிட்டான். சாகித்துக்கு வந்து பலூன் ஊதி வாய் வலிச்சிருச்சான். அப்புறம் என்ன பண்ணான், அவன் சைக்கிளுக்கு காற்றடிப்போம்ல பம்பு, அதை வச்சு பலூனில் காற்றடிச்சான். ஆனால் இதுவும் நல்ல புது டெக்னிக்காக தான் இருக்கும் போல். நல்லா தான் வந்து ஏர் ஃபில் ஆச்சு. ஒரு வழியாக எல்லா பலூனையும் ஊதி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வாலில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பி பர்த்டேங்கிறத கட்டியாச்சு. அதுக்கப்புறம் பலூனை வந்து 3 கலராக சேர்த்து கட்டியிருக்கோம். பிளாக்கு, எல்லோ, ஒயிட். அப்போ வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குன்னு 3 சேர்த்து வச்சு கட்டியிருக்கோம். சாகித் வந்து ஆக்டர் விஜய் சாரோட ரொம்ப பெரிய ஃபேனுன்னு தான் சொல்லணும். இது வந்து அரபி குத்தோட டான்ஸு. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவனாவே பார்த்து கற்றுக்கிட்டான். காப்பிரைட் பிரச்சனை வருங்கிறதுனால நான் வந்து சாங்கை எடிட் பண்ணும்பொழுது மியூட்டில் போட்டுவிட்டேன். ஆனால் வீட்டில் ஆடும் பொழுது சாங் போட்டு தான் ஆடணும். இந்த பாட்டு வந்து அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். பலூனெல்லாம் கட்டி ரெடியாக இருக்குது. ஒரே சவுண்டாக இருக்குது பக்கத்துலலாம். எங்கள் வீட்டில் வந்து சாகித்தோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்திருக்காங்க. அதனால் வந்து ஒரே பசங்களாக இருக்காங்க, அதனால் ரொம்ப சவுண்டு கேட்குது. இதுக்கப்புறம் வந்து கேக் வெட்டுறதான். இப்போ கரெக்டாக பார்த்தா டைம் வந்து 7:05 ஆகுது. எப்பயுமே சாகித்துக்கு வந்து கரெக்டாக நாங்கள் வந்து 3:33க்கு வந்து மார்னிங் 3:33க்கு வந்து கேக் வெட்டிடுவோம். ஏன்னா அதுதான் சாகித்து பிறந்த டைம். ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டைமை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா முன்னாடிலாம் யூடியூப்பில் நம்ம வீடியோலாம் எடுக்க மாட்டோம், உடனே வேலையை முடிச்சிடலாம். இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுறதுனால இந்த டைத்துக்கு கரெக்டாக வெட்ட முடியல. நெக்ஸ்ட் இயராச்சும் அவன் ஃபஸ்ட்டு முன்னாடி வெட்டின மாதிரி அந்த டைத்துக்கு வெட்டலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கப்புறம் சாகித்தோட டாடியை நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். வாங்க. இதுதான் சாகியோட அக்கா. இதுக்கடுத்து வரப்போகிறது ஃபுல்லாக சாகித்தோட ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சையீப் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா, 4th ஸ்டாண்டர்ட். இதுக்கப்புறம் கோகுல் வடை. இது வந்து கோகுல், இதுவும் சாகித்தோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அடுத்து வந்து வாங்கடா வந்துடுங்க. அதுக்கடுத்து இது வந்து சலா, இதுவும் இதுவும் கோகுலோட ஃப்ரெண்டு, இதுவும் சாகித்தோட ஃப்ரெண்டு. அப்புறம் வந்து நீங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, எங்கள் அக்கா பசங்க வீட்டுக்கு வந்துருக்காங்கன்னு சொல்லி. இது எங்கள் அக்கா பொண்ணு சஹானா. இது வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்குது, சாகித்துக்கு அக்கா. அடுத்து சாஃப்டி. அப்புறம் எங்கள் அக்கா பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான். அதனால் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் எங்கள் அக்கா பையன் வந்துட்டான். இதுதான் எங்கள் அக்கா பையன். இது வந்து 8th படிக்கிறான். அதான் 8 பலூன் ஊதுன்னு சொன்னால, அதான் 15 பலூனு. இது வந்து சாஃப்டி. இவங்க ரெண்டோட நேம் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து சாகித், இது வந்து சாஃப்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பர்சானா கிச்சனில் வருமா சாகித் தமிழில் வருமானு எனக்கே தெரியல. அப்லோட் பண்ணும்போது தான் யோசிக்கிறேன் எதில் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு. நான் ஷாகித்துக்கு ஒரு சேனல் இருக்கு, உங்களுக்கு தெரியும். நான் வந்து குக்கிங் சேனல் வச்சுருக்கேன். ஷாகித் தமிழனில் வந்து நிறையா ஃபன் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் வெட்டிடலாம். இதுதான் சாகித்துக்கு நாங்கள் வாங்கின கேக்கு. எப்பயுமே நான் கேக் வந்து வீட்டில் தான் செய்வேன். இந்த வாட்டி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உனக்கு டைம் இல்லை, அதனால் நம்ம வெளியில் வாங்கிடலாம் சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ போய்கிட்டு இருக்கு. இது வந்து சாகித்தோட ஃப்ரெண்ட் பூமி. இதுவும் சாகித்தோட ஃப்ரெண்டு தான், விஷ்ணு. இன்னைக்கு சாகித்தோட பிறந்த நாளுங்கிறதுனால நான் வந்து டியூஷனுக்கு லீவ் விட்டுட்டேன். சாகித்துக்கு வந்து 10 வயசுங்கிறதுனால 10 கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தோம், நானும் என்னோட ஹஸ்பண்டும். ஆனால் எப்படி அவங்க அத்தா பேக் பண்ணும்போது அவன் வந்து பார்த்துட்டான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஆச்சும் அவனுக்கு தெரியாத மாதிரி முன்னாடியே பேக் பண்ணி வச்சிடணும். சர்ப்ரைஸாக கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். இந்த தடவை அது முடியாமல் போச்சு.
ஒரு வழியாக சூப்பராக பர்த்டே செலிப்ரேஷனெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வீட்டை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டின்னர் ரெசிபி செய்யணும். சாகித் வந்து ஃபஸ்ட்டு சொன்னால் எல்லா கிஃப்ட்டையும் ஓப்பன் பண்ணுறதையும் ஒரு வீடியோ மேக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு கிஃப்டெல்லாம் பார்த்தோன்னா ஒரே குஷி ஆயிடுச்சு. அதனால எல்லாத்தையும் உடனே ஓப்பன் பண்ணிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய். பாய்.